வெல்கம் டு த வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம ஒன் ப்ளஸ் ஃபோனோட ரிவ்யூ பார்த்தோம். பட் அன்பாக்சிங் எப்படி ஆன் பண்ணுற மட்டும் பார்த்தோம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் என்னென்ன மாதிரி இருக்குது, இதோட குவாலிட்டி அப்போ நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நான் ஆல்ரெடி நோக்கியோ, சாம்சங், எம்ஐ, விவோ, ஓப்போ நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உண்மையிலேயே நான் யூஸ் பண்ண ஃபோன்லேயே ஜஸ்ட் இது ஒரு பெஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெட்டல் ஃப்ரேம் மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக அதில் இருக்க ஃப்ரேமை காட்டியும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதோட தென் ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னாலுமே சூப்பராக அந்த சைட் ஃபினிஷ், அந்த எட்ஜிங் ஃபினிஷு, அந்த மாதிரி எல்லாமே என்டையர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சைலண்ட் மோடு, வைப்ரேட் மோடு அந்த மாதிரி போனால் நார்மலாக எல்லா மொபைல்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸு உள்ளே போய்ட்டு சவுண்ட்ஸ் அந்த ஆப்ஷன்ஸில் போகணும். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட பட்டன். இதில் இப்போ இருக்க கீழே இருக்க நார்மல், ஜஸ்ட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வைப்ரேட், அதுக்கடுத்து சைலண்ட். இப்போ பார்க்குறேன், இப்போ நீங்கள் அப்படியே நான் இங்கே பாருங்கள், இப்போ மூவ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி வைப்ரேட் மோட் போயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டு. இதுக்கடுத்து திருப்பி நான் சென்ட்ரு பண்ணுறேன். இப்போ திருப்பி நார்மல் வந்துடுச்சு. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் கிளியராக தெரியல. இதில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நார்மல், தென் வந்து சென்டரில் வந்து வைப்ரேட்டு, மேலே வந்து ஜென்ரல் நார்மலி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடில் பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம்காக மட்டும் ஜஸ்ட்டு லெஃப்டில் இருக்குது. இன்னொன்று நார்மலாக சுவிட்ச் ஆஃப் அப்படின்னா நீங்கள் எல்லா மொபைலும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆன் பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னாலே ஆஃப் ஆகிரும். பட் இதில் அதையவே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் பவர் பட்டனையும் ஆப்போசிட்டில் இருக்க வால்யூமோட ப்ளஸ் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகிற மாதிரி. இப்போ நான் தென் அது காமிக்கிறேன். பவர் பட்டனையும் திருப்பி மேலே இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த இதோட ஸ்க்ரீனில் வந்து அந்த ஆப்ஷனே வரும். இந்த இதில் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், ஸ்க்ரீன்ஷாட், எமர்ஜென்சி. இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக மேலே டச் பண்ணோன்னா பவர் ஆஃப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்ஷன். இதுவுமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தென் அகைன் அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா கால் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக ஒருத்தர் கால் பண்ணீங்க அப்படின்னா என்னமா இருக்குன்னு பாருங்கள். இப்போ மற்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கால் பண்ணால் கால்ஸ் மட்டும் போகும், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸாக ஸ்க்ரீனில் தெரியாது. இதில் பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு இது நான் வந்து ஏரோப்ளேன் மோட்டில் போட்டிருக்கேன். இப்போ மாற்றுறேன், ஏரோப்ளேன் மோட்டில் போட்டு ஜஸ்ட்டு ஒருத்தர் கால் பண்ணுறேன் பாருங்கள். க்ரியேட்டிவ் ஐடியா அது கால் பண்ணுறோம். கால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கால் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். அவங்க சப்போஸ் ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா ஓகே, ஃபோன் எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ 3 ரிங்ஸில் ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள். The contact may not be near the phone. இதுவுமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எந்த ஃபோன்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை. இதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கேமரா குவாலிட்டி சான்ஸே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 4K குவாலிட்டி வந்து நான் மொபைலில் ஃபீல் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொபைலோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறேன். வீடியோவில் போய்ட்டு செட்டிங்ஸ் ஜஸ்ட் பெர்மனண்ட்டாக வச்சுக்குவோம். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா, சட், ஹெச்டிஆர், ஆஸ்பெக்ட் ரேஷியோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு
வீடியோ ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ ரெசல்யூஷனில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஆக்சுவலாக நார்மலாக ஸ்டார்டிங்கே வந்து 1080 தான், 1080 பிக்சல்ஸ் 30 ஃப்ரேம் ரேட் பர் செகண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட். அதுக்கடுத்து 4K 30 ஃப்ரேம் பர் செகண்ட். அதுக்கடுத்து 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட். அதுக்கடுத்து 4K சினி. இப்போ நார்மலாக ஒரு சினிமா கூட எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4K சினி 30 ஃப்ரேம் பர் செகண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4K சினி 60 பர் செகண்ட். நீங்கள் நார்மலாக இதில் இன்னொரு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன். நீங்கள் வீடியோவை ஸ்லோ மோஷனில் எடுக்கணுன்னா கூட 720pயில் வந்து எடுத்துக்கலாம். 720p 1080pலையும் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஜஸ்ட் இதான் இதோட ஒரிஜினல் ஸ்க்ரீன் சேவர். ஆக்சுவலாக என்னென்னா ஸ்க்ரீன் சேவர் மாற்றலை. ஸ்க்ரீன் சேவருமே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று ஒரு 30,000, இப்போ நான் ஆக்சுவலாக உங்களோட வீடியோ எடுக்கிறது ஒரு 30,000 ஒருத்தர் ஒரு மொபைல் தான், சாம்சங் மொபைல் தான். அதை விட பார்த்தீங்கன்னா அந்த டச்சோட சென்சிங் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் அவ்வளோ சும்மா ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்ஸு, மற்றபடி வீடியோ கிளாரிட்டி. ஆல்ரெடி நான் அந்த எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு கஸ்டமர் பிளேஸில் எடுத்த ஃபோட்டோ. அப்படியே ரியலாக என்ன கலர்ஸ் இருக்குமோ அதே கலர்ஸ் இருக்குது. பட் அதில் இருக்க கலர்ஸ் இப்போ இந்த கேமராவில் எடுக்கிறேன், இந்த கேமராவில் வேறு கலர்ஸ் தெரியுது. பட் ஆனால் ரியலி சூப்பராக இருக்குது அதில் இருக்க கலர்ஸ். அதுக்கடுத்து ஆப்ஷன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு புதுசாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வேறு யாரும் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸ்க்ரீன் ரெக்கார்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலேயே இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸை ப்ளே பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்லேயே ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து இதை டைரெக்டாக வந்து இதுலேயே பண்ணலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கடுத்து டச்சோட ஆப்ஷன்ஸு, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எவ்ரிதிங். உண்மையிலேயே நான் யூஸ் பண்ண மொபைல்லையே ரொம்ப 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 பெட்டர்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு இதோட இது பார்த்திங்கன்னா OnePlus 8ல் 12GB 256. இதுக்கு அடுத்தும் இதே எப்படி இருக்குன்னா இதோட இன்னும் OnePlus 8 Pro இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அடுத்து நான் OnePlus கண்டிப்பாக 8 Pro வாங்கி அதோட ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் கேமராஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் கீழே ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், இன்னொன்று எனக்கு பிடிச்சமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட்டு பண்ணோன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதிலே கீழேயே இருக்குது. அதிலே கிளாஸ்லேயே இருக்குது. ஜஸ்ட் நான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லீக் மாடல். ஆடியோ கேட்டிங்கன்னா ஆடியோ செம்ம பிரமாதமாக இருக்குது. ஆடியோ ஜஸ்ட் இந்த ஒரு ஏதாச்சும் நம்ம யூடியூப்லேயே போயிட்டு நான் காப்பிரைட் மியூசிக்கே போடுறேன். நான் திடீர்னு ஏதாவது ஏற்கனவே நான் காப்பிரைட் மியூசிக்லாம் போடுறேன். பட் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு போட்டு மெசேஜ் வந்துடுது. இந்த நம்மளோட இதே போடுறேன், வேல்ஸ் டிவி மதுரை. வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம 32 இன்ச்சு வேல்ஸ் டிவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய மாடல் 43, 40, 55 போட்டிருக்கோம். 32 நார்மல் போடல. 32 நார்மல் இல்லாமல் 32 ஸ்மார்ட்டில் சில ஆப்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். சரி, 32 நார்மல் டிவி எப்படி நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஆடியோவுமே கேட்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ஆக்சுவலாக OnePlusல எனக்கு ரொம்ப 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 பிடித்த விஷயங்கள்.
சில விஷயங்கள் மட்டும் சிலது மட்டும் ஒரு சில ஆப்ஷன்ஸு அது மட்டும் பிடிக்காமல் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். until then பை பை. வேல்முருகன் வேல் ஸ்டாக். நன்றி, வணக்கம்.